ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட்லி கூட சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு தால் பாலக்கு தான் செஞ்சுருந்தேன். பாலக்கீரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ அதை அப்படியே பருப்பு கூட போட்டு கடையாமல் தனியாக வதக்கி பருப்பு கூட சேர்த்துனோம்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தால் பாலக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. பட் நான் பட்டர் அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல, சும்மா தாளித்து மட்டும் சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா இட்லி மாவும் நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இட்லியுமே போட்டு கொடுத்தாச்சு. இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும்போதே பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போகலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் எனக்கு எப்பயுமே. ஸோ பார்த்திங்கன்னா இட்லியும் போட்டு அவருக்கு காஃபியும் கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் கூடவே பொரியல் வச்சு லஞ்சுமே பேக் பண்ணியாச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை போட்டு ஒயிட் ரைஸ் வச்சு நானுமே லஞ்ச் சாப்பிட்டேன். நாளைக்கு இன்னொரு ஷாட்ஸில் பார்க்கலாம். பாய்.